Students, welcome back to our channel. இன்னைக்கு 10th Maths Unit 1 Relation and Functionsல டாபிக் ரிலேஷன் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, லெட் ஏ அண்ட் பி எனி டூ நான் எம்டி செட் ஏ ரிலேஷன் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ subset ஆஃப் ஏ கிராஸ் பி satisfying some specified condition if x belongs to A is related to y belongs to B through R, then we write it is x relation y x relation y is when only if x comma y belongs to R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ அண்ட் பி என்ற டூ நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். அதுக்கு ரிலேஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஏ டு பி, அதாவது ஏ டு பி இஸ் ஏ சப்செட் ஆஃப், அந்த ரிலேஷனை வந்து நம்ம ஏ டு பி இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது ஏவும் பின்னு ரெண்டு செட் எடுக்கிறோம். அந்த ரெண்டு செட்டையும் கிராஸ் பண்ணும்போது ஏன்ற இருக்கிற எலமெண்ட் எல்லாம் நமக்கு வந்து என்ன வரணும்னா ஏ கிராஸ் பியில் இருக்கணும். அதே மாதிரி பியில் இருக்கிறது எல்லாம் ஏ கிராஸ் பியில் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் தான் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டொமைன், கோடொமைன், ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. டொமைன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபிகர் பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏ இது இருக்குல்ல, இதில் இருக்கிறது தான் வந்து நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து கோடொமைன் அப்படின்னா பியில் இருக்கிறது எல்லாமே வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் அப்படின்னா, இந்த டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு வந்து ரிலேட் ஆகுது பார்த்தீங்களா, அது எதெல்லாம் ரிலேட் ஆகுதோ அதை வந்து நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் ரிலேட் ஆகிருக்கிறதுல இதில் வந்து ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இங்கே டொமைனும் ஈக்குவலாக இருக்குது, கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? புரியுதா? ஸோ அதுக்கடுத்து டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆருக்கு, அதாவது டொமைன்னா வந்து இந்த ரிலேஷன் ஆருக்கு வந்து சப்செட்டாக இருக்கணும். கோடொமைன்னா ஆர் ஈக்குவல் டு பி, அந்த ரிலேஷனுக்கு வந்து பி, அதாவது இந்த ஈக்குவலாக இருக்கும். ரேஞ்சுனால் வந்து ஆர்க்கு சப்செட் ஆஃப் பி. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.4 பாருங்கள். let a equal to 3 4 7 8 and b equal to 1 7 10 which the following sets are relation from a to b அப்படின்னு கொடுத்து 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிலேஷனு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் பியும் கொடுத்துருக்காங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னாவே வந்து ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு நமக்கு டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைன் பண்ணணும். ஏ கிராஸ் பி இது பண்ணும்போது ஏவும் பியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து எலமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி 4ஓட 7ஓட 8ஓட. ஓகேவா? ஸோ இப்போது R1 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3,7 4,7 7,10 8,1 இதெல்லாம் வந்து ரிலேஷனா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இதில் இருக்கிற R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த ஏ கிராஸ் பின்ற எலமெண்ட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ R1 கண்டெயின் ஆர் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. 3,7 இருக்குது, 4,7 இருக்குது, 7,10 இருக்குது, 8,1 இருக்கிறதுனால ஸோ இது வந்து சப்செட். R1 இஸ் அ சப்செட். இந்த சிம்பிளை வந்து சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். R1 வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி, அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கிற R1ல் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஓகேவா? அப்போ R1 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு சப்செட் ஆஃப் R1. ஓகேவா? ஸோ R1 இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ அதுக்கு வந்து ரிலேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு R2 பாருங்கள். 3,1 4,2 R2ல் 4,12 அப்படின்றது ஏ கிராஸ் பியில் இல்லை. ஓகேவா? அதனால் 4,12 வந்து R2ல் இருக்குது. பட் ஆனால் 4,12 வந்து எதில் இல்லை, ஏ கிராஸ் பியில் இல்லை, நாட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போது இதில் இல்லை, ஒரு எலமெண்ட் இல்லைன்னா கூட அது வந்து ரிலேஷன் இல்லை, நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். 3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10 இது வந்து 8,1 வரும். புக்கு மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7,8 அப்படின்றது R3ல் இருக்குது, 7,8ன்றது வந்து ஏ கிராஸ் பியில் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ R3 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.